எத்தனை பேர் தரித்திரத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்க? Come on, இந்த மிடில் கிளாஸ் உடைய ட்ராப்ல இருந்து வெளியே வரணும்னு விருப்பப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உன்னால இயன்றதை வச்சு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு, சபையின் நோக்கங்களுக்கு, ராஜ்யத்தின் நோக்கங்களுக்கு, ஊழியங்களுக்கு, எஜுகேஷன் விஷயத்துக்கு, மெடிக்கல் விஷயத்துக்கு யார் சகாயம் கேட்டு வந்தாலும் உங்களால இயன்ற அளவுக்கு சகாயம் பண்ணி தாராளத்துவத்தை வளர்த்துங்க. Your life of generosity will lead you to a place of abundance. அதுதான் இன்னைக்கு நான் சொல்றேன், live a life of generosity. வாங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போலாம். கலாத்தியர் 3 அதிகாரம் அதுடைய 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். நம்ம ஒரு அருமையான தொடர் போதனையில் இருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு விலாவரியா பார்த்துட்டு வர்றோம் பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வாரம் பார்த்துட்டு வர்றோம். நம்ம எப்படி தேவன் ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தில் வாழணும், ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தா எப்படி இருப்பான் அந்த மனுஷன்றதை நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல. ஏன்னா சாபம் நம்மளுக்கு வர வேண்டியது இல்லை, சாபம் நம்மளுக்கு சொந்தமானது இல்லை. வசனத்தில் படிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபம் நம்ம மேல பலிக்காது. அது சைத்தானுடைய சூழ்ச்சியா இருக்கலாம், ஜனங்க போடுற சாபமா இருக்கலாம், அது ஜன்ம சாபம்னு ஒரு சில பேர் சொல்றதா இருக்கலாம். ஏசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு சாபத்துடைய அந்த செயின் கட் ஆயிடுச்சு. இனி அந்த சாபத்துக்கு கீழே நம்ம இல்லை. ஆமென். எந்த சாபமும் பலிக்காது. நம்மளை சபிக்கிறவங்க சொல்லிட்டு சபிச்சாலாவது நல்லா இருக்கும். ஏன் அவங்கள பார்த்து சொல்லலாம், சும்மா நேரத்தை வீணாக்காதீங்க, உருப்படியாக ஏதாவது போய் பண்ணுங்க, என்னை சபிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, எனக்கு உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லி சாபம் வேலை செய்யாது. அடுத்தது பாருங்க என்ன இருக்குது நம்ம மேலே. அப்போ 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், verse number 14 பார்க்குறோம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஏன் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொன்னார்? ஏன் வெறும் கர்த்தரின் ஆசீர்வாதம்னு சொல்லல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஏன் சொல்றாருன்னா, அப்பதான் நம்ம போய் ஆபிரகாம் யாருன்னு பார்ப்போம், அவர் வாழ்க்கையில் என்னென்ன நல்லதை பார்த்தாருன்னு பார்ப்போம். ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமை ஒரு காட்சி பொருளாக மாற்றி இருக்கிறார். He's made him a model, ஒரு எக்ஸாம்பிளா பண்ணி இருக்கிறார். அவரை பார்த்து தெரிஞ்சுங்க நான் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். ஹல்லேலூயா. உங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியத்தினால அப்படின்னு சொல்லல, நீ பண்ற புண்ணியத்தினால அப்படின்னு சொல்லல. சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க பாருங்க, எப்படி இருக்கிறீங்க, ஏதோ உங்க புண்ணியத்தினால நல்லா இருக்கிற பிரதர் அப்படின்வாங்கன்ட்டு. நான் அவங்கள பார்த்து சொல்றேன், என் புண்ணியத்தினால நானே நல்லா இல்லை, அதுல நீ வேற பங்கு கேட்டு ஏன்பா இப்படி பண்ற, அவர் புண்ணியத்துல தான் நல்லா இருக்கிறோம், அவர் செஞ்சார், அவர் நல்லவரா இருக்கிறார். அப்ப நம்மளுடைய பயபக்தினால நம்ம நல்லா இல்லை, ஏசு கிறிஸ்து சிலுவையில மரித்து நமக்காக கிருபை ஆயத்தப்படுத்துறதுனால நம்ம நல்லா இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே, சொல்லுங்க எல்லாருமே சத்தமா சொல்லுங்க, how do we receive? By faith, not by our works but by faith. இப்ப தெரியுதா ஏன் இதை பத்தி பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ நாள்? எதுக்காக பிரதர் இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்றீங்க? ஏன்னா பிரசங்கத்தினால தான் விசுவாசம் உண்டாகுது. அதனால தான் இதை பத்தி தொடர்ந்து பிரசங்கிக்கணுமா இருக்குது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஏன் சொல்ல 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 நமக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்குது. இது என்னுடையது, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சந்ததிக்குன்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதனால தான் இதை பத்தி பிரசங்கிக்கிறோம். ஏன்னா இது விசுவாசத்தினால மட்டும்தான் அனுபவிக்க முடியுது. தானா நடக்கிறதா இருந்தால் நான் பிரசங்கம் பண்ண தேவையில்லை, நான் ஒரு சீரீஸ் எடுக்க தேவையில்லை. ஆனால் இது தானா நடக்கிறது இல்லை, கிடைச்சாச்சு. ஆனால் இதை ஆக்டிவேட் பண்றதே ஃபெய்த். அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. இப்போ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்னு ஸ்பிரிச்சுவலா மட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவலா தான் எல்லாம் ஆரம்பிக்குது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்னா பிரைமரி கிஃப்ட் என்ன தெரியுமா? முதல் கிஃப்டே தேவனிடத்தில் நம்மளுக்கு கிடைத்திருக்கிற நீதி, விசுவாசத்தினால உண்டான நீதி. ஆபிரகாம் விசுவாசி நீதிமானானது போல நம்மளும் விசுவாசி தான் நீதிமானா இருக்கிறோம். So righteousness by faith is the gift of the blessing of Abraham. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேவனோடு இருக்கிற உறவு, தேவனை பத்தின அறிவு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா நல்லா கவனிங்க, இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் போது இதுல பொருட்களையும் பொருளாதாரத்தையும் நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்? தேவனோட நெருக்கமா இருக்கிறது, பரலோகத்துக்கு போய் சேருது அப்படின்றாங்க. இந்த பூலோகத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆடு மாடு வெள்ளி பொண்ணு இதெல்லாம் கொடுத்து பொருளையும் அவர் குறைப்பட்டிராத மாதிரி கர்த்தர் ஆசீர்வச்சாரு. அதை மறந்துடுவாங்க. அதை தான் கொஞ்ச நாளா எடுத்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஐஸ்வர்யங்களும் பொருளாதார நல்ல நிலைமையும்
பண விஷயத்துல நல்ல ஒரு உறுதியும் ஒரு செக்யூரிட்டியும் ஒரு வளர்ச்சியும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை தான் நான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறேன். வாங்க இன்னொரு வசனத்தை பார்த்துடலாமா? உபாகமம் 8:18, டியூட்ரானமி 8:18 பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்னா அதுல இதுவும் அடங்கி இருக்குது. அருமையான ஒரு வசனம். வசனங்களை மனப்பாடம் பண்ற பிராக்டிஸ் ரொம்ப நல்லது. இந்த வசனம் உங்களுடைய மனப்பாட லிஸ்ட்ல ஒன்று இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், ஆனா இப்படி நினைக்கிறோமான்னு நினைச்சு பாருங்க. அவர் என்னவோ நினைக்க சொல்றார் தேவனை பத்தி. என்னன்னு பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே என்ன பண்ணாரு? உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை எது? மோசையின் உடன்படிக்கை இல்லை. பிதாக்களுக்குனா யார் அது? மோசேக்கு முன்பதாக வாழ்ந்த முற்பிதாக்கள் யாரு சொல்லுங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்ப இப்ப தெளிவா எதை பத்தி பேசுறாரு? the blessing of Abraham. ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் பேசுறாரு இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன் பேரை பெருமைப்படுத்தி உன் மூலமா அந்த பூமியின் சந்ததிகள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பத்தி பேசிட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க. நிறைய பேர் வெறும் ஸ்பிரிச்சுவலா பார்த்துட்டு விட்டுறாங்கல்ல. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னு பாருங்க. கர்த்தர் உனக்கு அவர் சொல்றாரு, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதி பண்ணும்படி, ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க ஐஸ்வர்யம். சத்தமா சொல்லுங்க ஐஸ்வர்யம். இதை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாருன்றது வேற, பணத்தை கொடுக்கிறார் அப்படின்றது வேற. ஏன்னா பணத்தை அவர் கொடுக்கிறாரா இல்ல பணத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறாருன்னா இந்த இடத்துல ஒரு தெளிவை பார்க்கிறோம். பணத்தை சம்பாதிக்கிற, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். ஏதோ பிழைத்துட்டு ஏதோ பொழைச்சு போடா அப்படின்னு தரேன்னு சொல்ல கர்த்தர். ஏதோ ஒரு அரை வயிற்று கஞ்சோட என் அரமனைக்கு வந்து சேருன்னு சொல்ல கர்த்தர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுத்திருக்கிறவர். அப்போ பொருட்களும் பொருளாதாரமும் நல்ல சம்பாத்தியமும் வருமானமும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கணும், இருக்கணும், அவன் நல்லா வாழணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறார். நம்ம தரித்திரனா இருக்கிறது கர்த்தருடைய திட்டம் இல்ல. தரித்திரம்ன்றது தான் பரிசுத்தம்ன்றது ஒரு தவறான ஒரு போதனை. அதை நம்ம போதிக்கிறது இல்ல. வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனும் அதுல உண்டு. the power to get wealth, the power to get wealth. ஏன் நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணும்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொன்னேன் 3 காரணங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். ஏன் ஒரு விசுவாசி ஐஸ்வர்யவானா இருக்கணும் தெரியுமா? முதலாவது, தன்னிறை உடையவனாக, எல்லார்கிட்டயும் சகாயம் கேட்டு வாழ்ற நிலைமை இல்லாம தன்னிறைவோட வாழணும். சகாயம் கேட்கறது தப்பு இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சகாயம் தேவைப்பட்டு இருந்திருக்குது. ஆனா ஒவ்வொரு மாதமும் சகாயம் பெற்றுக்கொண்டு தான் வாழ முடியும்னா அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். போதுமான அளவுக்கு நல்லா வாழணும் நம்ம இல்லையா? போதுமானதுக்கும் அதிகமாக இருந்தால் நல்லா வாழணும் நம்ம. ரெண்டாவது காரணம், நம்ம ஏன் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும்? சகல நல்ல கிரியைகளை செய்யும்படி நம்ம நல்லா இருக்கணும். நல்ல தகப்பனா இருக்கணும், நல்ல கணவரா இருக்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். இதுக்கு பணம் தேவைப்படுது. பிள்ளைகளுக்கு நல்லா திருமணம் பண்ணி வைக்கணும், பணம் தேவைப்படுகிறது. மனைவியை நல்லா கவனிச்சுக்கணும், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கணும், பணம் தேவைப்படுது. ஒரு நல்ல கணவரா இருக்கணும்னா பணம் தேவை, நல்லா சம்பாதிக்க தேவைப்படுகிறது. அப்போ கர்த்தர் சொல்றார், அதுக்காக தான் உன் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன்றார். மூணாவது காரணம் நம்ம பார்த்தோம் முந்தின வாரம், to freely give charitable donations. நம்ம கிட்ட வந்து நிற்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி நான் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடலான்னு இருக்கிறேன், நீங்க சொல்லணும் 10 மூட்டை எடுத்துட்டு போங்கட்டு. 1000ல் நானும் ஒருத்தர் வந்து சாப்பிட்டு போறேன், எனக்கு இருக்குமா இடம்னு கேட்கக்கூடாது அந்த இடத்துல இல்லையா? கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கணுமா இருக்கும், போய் சாப்பிட்டு வர தப்பு இல்லை. ஆனால் சொல்றேனே அந்த அளவுக்கு தாராளமாக கொடுக்குறவங்களா இருக்கணும். ஐயா நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கிறேன், இலவச ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், நம்ம சொல்லணும் வாங்க நான் எழுதி தரேன், உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் எழுதி தரேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய விருப்பமா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க. பிள்ளைகளை கடை வீதி கூட்டிகிட்டு போகிறோம், அவங்க கேட்குறதெல்லாம் வானடா வானடா வானடான்னு சொன்னால் எப்படி இருக்குது நமக்கே? காசு இல்லைடா காசு இல்லைடா அந்த வார்த்தையே வரக்கூடாது பாரு. நான் சொல்கிறேன், காசு இல்லைன்னா கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நான் என் பிள்ளைங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன் பாருங்க. அந்த ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த பொருள் தேவைப்படலை, இல்லைனா அதுக்கான சப்போர்ட் இல்லை, அது இப்போதைக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாதுன்ற போது எங்கள் பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்ல கற்றுக்குறோம், இன்னைக்கு வேண்டாம், காசு இல்லைன்னு நம்ம சொல்லவே போகிறதில்ல. ஏன்? இந்த இல்லை இல்லை இல்லைன்ற இந்த தரித்திர மனப்பான்மையை நம்ம உடச்சி தீரணும். முதல்ல நம்ம வார்த்தைகளை அதை நம்ம மாற்றணுமா இருக்குது. உங்கள் மனைவி கேட்குறாங்க, வெளியே நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க, ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது கூட்டிகிட்டு போனீங்க, ஆனால் அவங்க கடை வீதியில் பார்க்குறாங்க அருமையான ஒரு புடவை இல்லை ஒரு அருமையான
ஒரு ட்ரெஸ் இருக்குது, என்னங்க இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நான் என்ன அர்த்தம்? அழகாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, எப்போ வாங்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஆமாம்மா அழகாக இருக்குதுமா, அதுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ வரக்கூடாது. சரியா? இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக சில கணவர்கள் இன்னும் ரொம்ப ஐடியாவாக பேசுவாங்க. அதே எங்க நல்லா இருக்குது, நல்லாவே இல்லை அது ஒன்று அப்படி சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டு போகிறாங்க. அது வேற. சரி, யாரோ ஒருத்தர் கடவுள் அப்படியே டைட்டாக கை பிடிச்சின்னு போகிறது. அவர் என்ன பிரதர் அவ்வளோ டைட்டாக கை பிடிச்சிட்டு போகிறீங்க, ஒய்ஃபுடைய கையை அவ்வளோ பாசமா? இல்லை பிரதர், விட்டா ஷாப்பிங் போயிடுறா பிரதர். அதனால் நான் சரி பசங்களுடைய டாய் கடை ரைட் சைடு வந்துச்சுன்னா லெஃப்ட்டில் காமிச்சுன்னு வரும், பார்த்துக்கிறீங்களா? அதை அங்கே அனுபவம் பெற்றோர்களுக்கு இருக்கும். இங்கே பாருமாக்கோ, இங்கே பாருமாக்கோ, அங்கே பாருமாக்கோன்னு பார்த்தா இந்த பக்கம் இருக்காது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வரணும் பாருங்க, ஒரு தாராளத்தின் நிலை நல்லா இருக்கணும் பாருங்க. மனைவி இது ரொம்ப அழகாக இருக்குங்க ட்ரெஸ்ஸுன்னு உடனே சரி வாமா வாங்கிக்கலாம்னு சொல்லி தாராளமாக கூட்டிகிட்டு போகிற ஒரு நிலையில் நம்ம இருக்கணும். கர்த்தர் அப்படி நம்மளை வாழ வைக்கணும்னு விருப்பப்படுறாரு. இப்போ நல்லா நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போகிற வழியே ஆரம்பிக்காதீங்க மனைவி பாருங்க. சரி பாஸ்ட் சொல்லிட்டாருங்க, அதனால ஞானமாக நடந்துக்குங்க, பணம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க, ஆனால் கேளுங்க என்ன தப்பு இருக்குது, நல்லா வாழலாமே. இல்லை மனைவி காலையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுருக்காங்க, எங்க நைட்டு நல்ல கனவுங்க. என்னம்மா கனவு? இல்லைங்க நீங்கள் நகை கடை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு கனவுங்க. இவர் அப்பவே உஷாராயிட்டாரு. ஆமாம்மா அதே கனவு தான் எனக்கும் வந்துச்சுமா அப்படின்றாரு இவர். அதே கனவு தான்மா எனக்கு வந்துச்சு அப்படிங்களாங்க. என்னங்க அப்புறம் அருமையான நகைலாம் பார்த்தேங்க நான். ஆமாம்மா ஆனால் கடைசியாக பார்த்தேம்மா எல்லா பணமும் உங்கள் அப்பா தான் கட்டினார் பார்த்தேம்மா அப்படின்றார் இவர் லாஸ்ட்டில். நான் சொல்கிறேன் ஒரு நாள் வரும் பாருங்க, நம்ம பிள்ளைகள் விருப்பப்படுற நியாயமான அத்தனை விருப்பங்களும் நிறைவேற்றுகிற நிலைக்கு கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யத்தில் நம்மளை கொண்டு வருவார். நம்ம மனைவி வாழ்க்கை துணை அவங்க விருப்பப்படுறத நல்லா வாங்கி கொடுக்குற அளவுக்கு தாராளமா கர்த்தர் கொண்டு வரணும்னு விருப்பப்படுறார். ஏற்கனவே ஒரு சில பேர் கர்த்தர் அப்படி ஆசீர்வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவேற்றி சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுங்க ஐஸ்வர்யத்தை உள்ளடங்கியது. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தரித்திரனா நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்களேன். ஹalleluya. come on, தரித்திரனா இருக்கக்கூடாது, நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். நிறைய நன்மையான காரியங்களுக்கு ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், ஐஸ்வர்யத்துக்காக ஜெபம் பண்றோம், விசுவாசிக்கிறோம், ஒரு சில ஞானத்தின் யுக்திகளை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க. அதையும் அப்படியே நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிடுறேன் பாருங்க. 5 விஷயங்கள் எப்படி ஒரு விசுவாசி ஐஸ்வர்யவானாக மாற முடியும், வாழ முடியும் சொல்லி. Here are 5 ways from the Bible to become rich. Number one, get a revelation that God is your source and the cross is your basis. கர்த்தரே என்னுடைய சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணர் அப்படின்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு சிலுவையே என்னுடைய நல் வாழ்க்கையின் அஸ்திபாரம் அப்படின்ற உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. கர்த்தர் என்னுடைய ஆதாரமா இருக்கிறார். எந்த பிஸ்னஸோ, எந்த இண்டஸ்ட்ரியோ, எந்த குறிப்பிட்ட பொசிஷனோ, எந்த கனெக்ஷனோ எனக்கு இல்லாம போனாலும் என் கர்த்தர் எனக்கு புதிய துவக்கத்தை கொடுத்து என்ன வாழ வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு நபர் என்னை ஏமாத்தி இருக்கலாம், எனக்கு வர வேண்டிய கிளையண்ட் அவங்க திருடி இருக்கலாம், வர வேண்டிய ப்ரொமோஷன் எடுத்திருக்கலாம், இல்ல வர வேண்டிய சொத்தை கூட ஒரு சில பேர் அபகரிச்சுட்டு போயிருக்கலாம் பாருங்க. ஆனா என் கர்த்தர் என்னுடைய மூல ஆதாரமா இருக்கிறார் என்ற உணர்வு, அந்த வெளிப்பாடு நம்மளை எந்த நிலையா இருந்தாலும் அதில் தூக்கி நம்மளை மேல நிறுத்திடும். ரெண்டாவதா நம்ம கத்துக்கிட்டோம் போன வாரம், நமக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற வேலையை கண்டுபிடித்து மனப்பூர்வமா அதில் ஈடுபடணும் பாருங்க, முழு இருதயத்தோட ஈடுபடணும். டிஸ்கவர் வாட் யூ கால் டு டு. சோம்பேறியா இருந்துட்டு ஐஸ்வர்யவானா மாறணும்னு எதிர்பார்க்க கூடாது, செட் ஆகாது, ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி கர்த்தர் சொல்றார், உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்தன்றாரு. அப்படின்னா என்ன பண்ற, பலன் இருக்குது, நான் போய் வேலை செஞ்சேன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் வெளிப்பட ஆரம்பிக்குது, ஐஸ்வர்யங்களை கொண்டு வருது. So work with your hands. உங்களுடைய கெரியர் என்ன, உங்க காலிங் என்ன, உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திறமைகளை வச்சு கண்டுபிடிங்க. என்னத்தை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அதை செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்யம் வருது. மூணாவதா கத்துக்கிட்டோம், பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, பணத்தை மேனேஜ் பண்ண கத்துக்கணும், பணத்தை நிர்வகிக்க கத்துக்கணும். வந்துருச்சு பணம், அப்படியே கண்டபடி செலவழிச்சு மாசம் 22ஆம் தேதி வர்றதுக்குள்ளவே ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற பாட்டை நம்ம பாடிட்டு இருக்க கூடாது. மெயின்டைன் a ledger. சம்பளம் வரும்போதே பாருங்க பட்ஜெட் எழுதுங்க, இந்த மாசம் இதுதான் செலவு பண்ண போறோம், இவ்வளவு எடுத்து வைக்க போறோம், இவ்வளவு சேர்த்து வைக்க போறோம், இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம், இந்த விஷயத்துல நம்ம செலவு பண்ண போறது இல்லை, ஒரு பிளான் கொண்டு வாங்க. அதுதான் நம்ம மூணாவது பாயிண்டா பார்த்தோம் பாருங்க. learn and implement the discipline of managing your finances. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், ஃபைனான்சஸை மேனேஜ் பண்ணாம ஃபைனான்சஸ் உடைய முன்னேற்றத்தை எதிர்பார்க்க வேண்டாம். கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக ஞானம் நிறைந்தவர்களாக நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறாரு.
ஞானமாக பணத்தை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். சரியா? நல்ல ஞாபகம். கடன் இருக்கா, முதல்ல அந்த கடனை எப்படி சால்வ் பண்ணுறது ஒரு திட்டத்தை போடுங்க. ஆண்டவரே கடன் போகணும் ஜெபிக்கிறதுனால மட்டும் இல்லை, அப்படியே வந்து என்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லை, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடன் தீர்க்கிறதுக்காக என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க? பிளானே இல்லை பிரதர், ஏசு சீக்கிரம் வந்தால் தான் ஒழி. நான் என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். பிளானே இல்லை பிரதர், ஜம்ப் பண்ணின்னு இருக்கிறேன், கடன்காரன் சாவான் பிரதர், அப்படி ஜம்ப் பண்ணாதீங்க சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஆண்டர் சொல்கிறார் நம்மளும் கடன் கொடுக்குறவங்களா மாறணும். அப்படி பார்த்தா நம்மளும் அநேகருக்கு கடன் கொடுக்குறவங்களா மாறணும். நமக்காக யாரும் அப்படி ஜெபிக்கக்கூடாது. ஸோ கடன் எப்படி கட்டி தீர்க்கிறதுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். That is called the discipline of managing your finances. Number four, இது மிக முக்கியமானது பாருங்க. Save and invest for the future. மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா மாறணும்னா இந்த ஒரு பிரின்சிபலை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம நிச்சயமா பெரிய ஐஸ்வர்யத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. இது ஒரு பிராக்டிஸா மாறணும். நம்ம பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து நம்ம சொல்லிக் கொடுக்க கத்துக்கணும். இதை சேவ் அண்ட் இன்வெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர். எதிர்காலத்தின் சிந்தையுடையவன் தான் ஞானின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. எதிர்காலத்துக்கு ப்ரிப்பேர் பண்றவன் தான் ஞானின்னு கர்த்தர் சொல்றாரு. 10 virgins உடைய ஸ்டோரி நம்ம படிக்கிறோம் இல்லையா? 10 கன்னிகைகள், அதுல 5 பேர் புத்தியினர்கள், இன்னும் 5 பேர் புத்தி உள்ள கன்னிகைகள் பார்க்குறோம். என்ன பெரிய டிஃபரன்ஸ்? ரெண்டுமே கன்னிகைகள் தான், 2 பேருக்குமே விளக்கு இருக்குது, 2 பேர்கிட்டயுமே ஆயில் இருக்குது. ஆனா பெரிய டிஃபரன்ஸ் என்ன சொல்லுங்க? ஃபியூச்சருக்காக எடுத்து வச்சேன், எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சேன், கொஞ்சம் அதிகமா என்கிட்ட ப்ரிப்பேர்டா இருக்கிறேன். ப்ரிப்பேர்ட், எல்லாம் சொல்லுங்க ப்ரிப்பேர்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் இஸ் கால்ட் விஸ்டம் இன் த பைபிள். ஸோ எதிர்காலத்துக்காக ஏற்படுத்தி சேவ் பண்ணி வைக்கிறது கர்த்தருடைய கண்களில் ஞானம் நிறைந்த விஷயம். அதை நம்ம செய்யணும். 5வதாக, அதை தான் நான் கண்டினியூ பண்ண போறேன் பாருங்க. 5வதாக நம்ம பார்த்தோம் பாருங்க, எழுதிங்க. So bountifully and reap bountifully. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களா இருக்கணும்ன்றவங்க மட்டும் இன்னைக்கு பிரசங்கத்தை கேளுங்க. சரியா? அடுத்தவங்க உங்களுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கிருங்க, பரவாயில்ல. சரியா? மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா நான் இருக்கணும், எனக்கும் என் சந்ததிக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமா நான் மாறணும், தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அநேக சபைகளை கட்டணும், மிஷனரிகளை சப்போர்ட் பண்ணணும் விருப்பம் உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. இதுதான் மிகப்பெரிய ரகசியம் பாருங்க. So bountifully and reap bountifully. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், ஆனா பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பாருங்க, அந்த வசனத்துக்கு போயிடலாமா? 2 கொரிந்தியர் 9:6 பாருங்க. இந்த கோட்பாடு வேதம் முழுவதும் கர்த்தர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். இந்த கொடுக்கிறதும் பெற்றுக்கொள்றதும், விதைக்கிறதும் அறுக்கிறதும் தேவனுடைய மாறாத ஒரு கோட்பாடு. இது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. இது ஒரு சீரியஸ் பிசினஸ். விதைக்கிறதுன்றது விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் இல்ல. விதைப்பும் அறுப்பும் அப்படின்றது ஏதோ ஓரத்தில் வைக்க வேண்டிய ஒரு பிரின்சிபலோ ஒரு டாக்டரினோ இல்ல. ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையிலையும் இந்த விதைப்பும் அறுப்பும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறார். படிக்கலாம் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கம் ஆன் பிரதர், நான் எப்படி பிரதர் பெருகிறது? அவர் சொல்றார், உங்ககிட்ட நான் விதையை கொடுத்திருக்கிறேன், நீ விதைச்சனா அதுல இருந்து நீ அறுவடையை பார்க்க முடியும். See, when God gives you something, he gives it to you in seed form. எதை கொடுத்தாலும் விதையின் ரூபத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை கொண்டு போய் விட்டார். கட்டில் சோஃபா கொடுத்தாரா? கல்யாணம் பண்ணி வச்சா கொடுத்தானோ இல்லையா? கட்டில் இல்ல, சோஃபா இல்ல. கர்த்தர் என்ன எதிர்பார்த்தாரு? நிச்சயமா நான் இந்த நேரத்தில் வரதட்சணை பத்தி பேசல. அது ஒரு தீமை, அதுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம். வரதட்சணை அப்படின்ற ஒரு பேச்சு திருமணத்துடைய பேச்சில் அடிப்பட்டாலே நம்ம ஒதுங்கிடுறோம், சபையா நம்ம ஒதுங்கிடுறோம், இல்லை நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகுறது இல்லைன்னு சொல்லி. அது ஒரு தீமை. அது எல்லாம் நம்ம அதுக்கு எதிர்த்து நிற்கிறோம். வேதம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் தேவன் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரு கட்டில் சோஃபா எதனா வாங்கி கொடுத்தாரா? ஒன்றும் கொடுக்கல. ஆனால் என்ன இருந்துச்சு அந்த இடத்துல? மரம் இருந்துச்சு. மரத்தில் இருந்து அவங்க அதை செஞ்சுக்கணுமா இருந்துச்சு. சரி, இதெல்லாம் செய்யணும், டூல்ஸ் தேவைப்படுது, இரும்பு ஊழியம் அது இதெல்லாம் தேவைப்படுது, பாத்திரம் தேவைப்படுது. ஆண்டவர் சொன்னார், அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எல்லா விதையின் ரூபத்தில் இருக்குது, அதை எடுத்து நீ எப்படி வடிவமைத்துக் கொள்கிறாய் அப்படின்றது உனக்குள்ள நான் வைத்திருக்கிற படைப்பாற்றல். நான் படைத்த தேவனாகிய நான் என் சாயல்ல உன்னை படைச்சிருக்கிறேன். I am the creator God, you are in my image, you are creative. I am creator, you are creative. நான் படைத்த தேவன், நீ படைப்பாற்றல் உடைய மனிதனா இருக்கிற. உன் கையில விதையை கொடுத்திருக்கிறேன், வேலை செய், உருவாக்கு, கொண்டு வா, சாதனைகளை செய். எனக்கு தேவையானது அத்தனை காரியங்களும் விதையின் ரூபத்தில் கொடுத்திருக்கிறேன். அப்ப நீ விதைச்சனா அறுவடைய
பார்க்க முடியும். எல்லாவற்றையும் கர்த்தர் இப்படி தான் கொடுத்துருக்கிறார். உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் பாருங்க, வாழ்க்கை முழுவதும் இதை நீங்க மறந்துடாதீங்க. எழுதிங்க பார்க்கலாம், எழுதிங்க. ஐ ஆல்வேஸ் ஹேவ் a seed அப்படின்னு எழுதிங்க பார்க்கலாம். எப்பவுமே என்கிட்ட ஒரு விதை இருக்குது அப்படின்றத எழுதிங்க. வாழ்க்கையில என்ன நிலையிலாம் நீங்க போலாம், ஆனா உங்களுக்குன்னு நீங்க வளரும்படி உங்களுக்கு ஒரு விதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். There's always a seed left. Always a seed. எதுவுமே இல்லை பிரதர், ஆனா என்கிட்ட கர்த்தர் உங்களுக்கு ஒரு விதையை வச்சிருக்கிறார். அது நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. டாக்டர் ஓரல் ராபர்ட்ஸ்ன்றவர் இந்த விதைப்பும் அறுப்பும் அதோடைய வெளிப்பாட்டை கர்த்தர் அவர் கொடுத்து அநேகர் ஐஸ்வர்யவான்களா மாறினாங்க அவருடைய டீச்சிங் மூலமா. எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைச்சு எப்படி அறுவடை பார்க்கறதுன்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார் பாருங்க. பிரமாண்டமா கற்றுக் கொடுத்தார். சீட் ஃபெய்த்ன்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். உலகமே பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கோட்பாடை அவர் சொல்லி கொடுத்தார். எப்படி விதையின் மூலமா அறுவடை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி. அவங்களுடைய மினிஸ்ட்ரியில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு லேடி அவங்களுக்கு டெஸ்டிமனி அனுப்புறாங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அவங்க சொல்றாங்க, திஸ் இஸ் மிஸ்ஸஸ் கெல்லி ஃப்ரம் நார்த் கேரோலினா. அவங்க சொல்றாங்க, டாக்டர் ஓரல் ராபர்ட்ஸ், ஐ வாஸ் a single mother. நான் கணவருடைய சகாயம் இல்லாமல் என் 2 மகள்களை வளர்த்துட்டு இருக்கிற தாய். உங்களுடைய மிரக்கிள் சீட் புத்தகத்தை நான் படித்தேன். எப்படி விதையை விதைச்சு அறுவடையை பார்க்குறதுன்ற புத்தகத்தை நான் படித்தேன். மல்கியா 3:10 இருக்கிற வெளிப்பாடை நீங்கள் கொடுத்தீங்க. எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் தசமபாகத்தை கொண்டு வரும்போது இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை நீங்கள் நன்மைகளால் நிரப்புவீங்க அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னை சோதிச்சு பாருன்றாரு. இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருச்சு. அவங்க சொல்கிறாங்க, நானும் என்னுடைய மகள்களும் ஒரு ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை தான் வாழ்கிறோம். எங்களுக்கு நிறைய பணத்துடைய உதவியோ பொருளாதாரத்தினுடைய சப்ளை எங்ககிட்ட இல்லாமல் இருக்குது. அவங்க சொன்னாங்களா, சாப்பிட்றதுக்கு துணிமணி எல்லாமே நாங்கள் குறைபாடில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் எங்கள் வீட்டில் ஃபர்னிச்சர் கூட தேவையான அளவுக்கு இல்லை. ஒரே கட்டில் தான் நாங்கள் 3 பேருமே ரெஸ்ட் எடுக்கணுமா இருக்குது, யூஸ் பண்ணுமா இருக்குதுன்னு சொல்லி இந்த டீச்சிங்கை பெற்றுக்கொண்ட போது அவங்க சொல்கிறாங்க, ஐ லுக் ஃபார் அ சீட் அப்படின்றாங்க. ஐ லுக் ஃபார் அ சீட். என்னால் என்ன விதைக்க முடியும் பார், பரிதாபப்பட்டு ஜனங்க எனக்கு தருவாங்க அப்படின்ற நிலையில் நம்ம யாருமே வரக்கூடாது. என்கிட்ட கர்த்தர் விதையை கொடுத்துருக்கிறார், நான் எப்படி விதைச்சு வெளியே வர முடியும்? எனக்குன்னு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஹவு கேன் ஐ சோ அண்ட் கம் அவுட் ஆஃப் திஸ் ட்ரபிள்? இவங்க அப்படி தான் யோசிச்சாங்களா பாரு. இவ்வளோ நாள் யாராவது பரிதாபப்பட்டு ஏதாவது சகாயம் பண்ணுவாங்களான்னு நினச்சின்னு இருந்தவங்க இப்போ யோசிச்சாங்களா, என்கிட்ட என்ன விதை இருக்குது அப்படின்னு யோசிச்சாங்களாம் பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தெருவிலேயே இந்த சமூக சேவை செய்கிற ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம் ஒன்று இருந்திருக்குது. இவங்க வீட்டில் தேடி பார்த்துருக்குறாங்க, என்ன விதைக்கலாம் நம்ம அப்படின்னு. ஏன்னா விதையினால தானே பெருக்கத்தை பார்க்க முடியும். இவங்கள்ட்ட இருந்தது என்னது, போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணி ஒரு 2-3 இருந்தது. அப்புறம் அன்னைக்கு செஞ்ச சாப்பாடு, அன்னைக்கான உணவு அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க எடுத்து வச்சிருந்த கொஞ்சம் சில்லற பணம் பாருங்க, கொஞ்சம் சேஞ்ச், லூஸ் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய டெஸ்டிமனியில். இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க சொன்னாங்களாம், இப்படியே நிலையில் இருந்தோன்னா என் வாழ்க்கை முன்னேறாது, ஆனால் விதைப்புனால அறுப்பை பெற்றுக்கொள்ள முடியும்னா நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி இவங்களுடைய விதைகளை எடுத்துட்டு அந்த சமூக சேவை செய்கிற இடத்துல போய் அந்த ஸ்தாபனத்தில் விதைச்சாங்களாம் பாருங்க. என்னால் என்றது இதை கொடுத்து ஜனங்களுக்கு சகாயம் பண்ணுங்க. கர்த்தர் பார்க்குறாரு இதை. இது ஒரு பிரின்சிபல், இது ஒரு கோட்பாடு. விதைக்கிறவன் யாரா இருந்தாலும் விதையை மதித்து விதையை விதைக்கிறவனுக்கு கர்த்தர் அறுவடையை கொடுக்குறார். அறுவடை கொடுக்குறவர் அவர் தான். அவங்க சொல்றாங்க, நாங்கள் போய் விதைச்சிட்டு வந்துட்டோம். 2 நாள் ஆச்சு, ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. நானும் நினச்சிட்டு இருந்தேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி. அவங்க சொல்றாங்க, 3ஆவது நாள் என்னை பார்க்க வந்த ஒரு நபர் எனக்கு ஒரு அருமையான வீட்டுக்கு என்னை கொண்டு போய் காமிச்சாங்க, நீ இங்கே வாழலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சொல்றாங்க, ஒரு ட்ரக் நிறையா என் வீட்டுக்கு தேவையான சப்ளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு அந்நியர்கள், தெரியாத ஜனங்க, அவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து எனக்கு துணிமணிகள் கிஃப்ட் பண்ணுறதும் சாப்பாடும் பணத்தையும் கொடுத்து, ஏன் என்னோட சின்ன பொண்ணுங்களுக்கு விளையாட்டு சாமான்கள்லாம் வேற வாங்கி கொடுத்து என் வீட்டுக்குள்ளே வந்தால் பீரோ கேபினெட்டு எல்லாம் நிரம்பி இருக்கிற அளவுக்கு வரப்போகிற வாரங்களில் கர்த்தர் என்ன நிரப்பிட்டார். அவங்க சொல்கிறாங்க, நான் யாராவது என் மேலே பரிதாபப்படுவாங்கன்னு எதிர்பார்க்குற வரைக்கும் எனக்கு ஒரு நன்மை நடக்கல. ஆனால் விதை இருக்குது, விதை விதைக்கிற போது பெருக்கம் என்ன தேடி வருது. விதைப்பும் அறுப்புன்றது ஆண்டவருடைய மிகப்பெரிய பிரின்சிபல். யூ cannot expect where you don't give. இப்போ நல்லா கவனிங்க, நான் வெறும் பணத்தை பற்றி மட்டும் பேசல. உங்கள் ஸ்மைல் ஒரு விதை, உங்கள் என்கரேஜ்மெண்ட் ஒரு விதை. பிரதர், நான் என்ன பிரதர் விதைக்கிறது, என்கிட்ட எதுவுமே இல்லை பிரதர். நான் சொல்கிறேன், ஒரு 3 பேரை ஞாபகப்படுத்திங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க கால் பண்ணி விசாரிங்க, ப்ரேயர் பண்ணுங்க, அவங்களுக்காக அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அது உங்களுடைய விதையாக மாறட்டும். எதுவுமே இல்லை பிரதர், என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா,
வார்த்தைன்றது விதை. வார்த்தையின் விதையை எடுங்க, உங்க வாயில வைத்து விதைய விதைக்க கத்துங்க. You always have a seed. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, you are not broke. அப்புறம் தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தரித்திரன் இல்லைன்னு சொல்லுங்க. உங்களிடத்தில் ஒரு விதை உண்டு. I am not broke. I always have a seed. And as long as I have a seed, I cannot remain broke. என்கிட்ட விதை இருக்கிற வரைக்கும் என்ன தரித்திரத்தில் யாரும் பிடிச்சு வைக்க முடியாது. அந்த விதையை விதைப்ப, அந்த விதை நிமித்தம் அறுவடைய பெற்றுக்கொள்ளுவேன். ஹalleluya. come on, எத்தனை பேர் தரித்திரத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்க? come on, இந்த மிடில் கிளாஸ் உடைய ட்ராப்ல இருந்து வெளியே வரணும்னு விருப்பப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உன்னால இயன்றதை வச்சு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு, சபையின் நோக்கங்களுக்கு, ராஜ்யத்தின் நோக்கங்களுக்கு, ஊழியங்களுக்கு, எஜுகேஷன் விஷயத்துக்கு, மெடிக்கல் விஷயத்துக்கு யார் சகாயம் கேட்டு வந்தாலும் உங்களால் இயன்ற அளவுக்கு சகாயம் பண்ணி தாராளத்துவத்தை வளர்த்துங்க. Your life of generosity will lead you to a place of abundance. அதுதான் இன்னைக்கு நான் சொல்றேன், live a life of generosity. எழுதிங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய டைட்டில் இன்னைக்கு, live a life of generosity. தாராளத்துவத்தின் வாழ்க்கையை நம்ம வாழ கத்துக்கணும். நம்ம வாழ்க்கையை அப்படி மாறணும் பாருங்க. லூக்கா 6:38 பாருங்க. லூக் chapter 6 and verse number 38. இந்த கொடுக்கிறதுன்றது கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக வச்ச கோட்பாடு இல்லை. ஏன்னா சில பேர் இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்கும் போதே நினைக்கிறது, வந்துட்டாருப்பா, இப்போ நம்ம பணத்தெல்லாம் ஆண்டவர் பிடுங்குறாருன்னு பிரசங்கம் பண்றாரு பாருன்ட்டு. இல்லை, கர்த்தருக்கு ஒரு தேவையும் இல்லை. கர்த்தர் பரலோகத்தில் அங்கே காத்துன்னு இல்லை, யாராவது காணிக்கை குத்தா கரண்ட் பில் கட்டலான்னு இருக்கிற மைக்கேல் அப்படின்னு ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துட்டு இல்லை. அவர் நல்லவர், அவர் சகல விஷயங்களுக்கும் அவர் தான் சொந்தக்காரராக இருக்கிறார். அவருக்கு உங்களுடைய என்னுடைய பணம் தேவையில்லை, அவருக்கு உங்களுடைய என்னுடைய இருதயம் தேவை. ஆனால் நம்ம இருதயம் பணத்துக்கு கனெக்டடாக இருக்கிறதுனால கர்த்தர் சொன்னார், பணத்தில் நீ ஜாக்கிரதையா இரு. பணத்தை பிடிச்சி வச்சு அதை உன் தெய்வமாக பார்த்துறாத. பணத்தை ஒரு டூலாக பயன்படுத்து, பணத்தை உன்னுடைய வேலைக்காரனாக பயன்படுத்து. ஆனால் பணம் உன்னுடைய எஜமானாகவும் தெய்வமாக மாறிடக்கூடாது. அப்போ என்ன செய்யறது? என் பணத்துக்கு நான் வேலையை கொடுக்கணும் பார். பணம் உங்கள் வேலைக்காரனாக இருந்தால் வேலை கொடுக்கணுமா இல்லையா? என்ன வேலை கொடுக்குறேன்? பணத்தை நான் விதையா பயன்படுத்தி சொல்றேன். பணமே அவங்களுக்கு போய் நீ ஒரு ஆசீர்வாதமா இரு, பணமே இவங்களுக்கு ஒரு சகாயமா இரு. So when you sow your seed, you are ruling over money. நான் பணத்தையோ இது இருந்தா தானே நான் வாழ முடியும், இதை கொடுத்துட்டா எனக்கு எப்படி பொழப்புனா, பணம் என் எஜமானா போயிடுச்சு. ஆனா பணத்தை எடுத்து என்னால் இயன்ற அளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில விதைச்சு நான் சொல்றேன், money is my servant. So I am sending my money to do something. I am on the top. பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. கொடுங்கள், அப்பொழுது ஓட்டாண்டியாய் போவீர்கள், அமுக்கி குமிக்கி சரிந்து விழும்படி உங்களை புதைப்பார்கள். அப்படியே போட்டுருக்குது. கரெக்டாக படிக்கல. வார்த்தை யாருடைய வார்த்தை இது? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. இப்போ அப்படியே இமேஜின் பண்ணிட்டு போயிட்டீங்க நீங்கள், இப்படிலாம் நடந்தா எப்படி இருக்கும்ட்டு. எல்லாம் சத்தமாக படிக்கலாம் அந்த வசனத்தை. படிங்க பார்க்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்டாப். பரிதாப வாழ்க்கை வாழுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்ல. எல்லாத்தையும் கையேந்தி நில்லுங்கள், கொடுக்கப்படும் சொல்ல. வார வாரம் வந்து சோக கதையை சொல்லி ஜனங்க தருவாங்கன்னு கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்கல. கொடுங்கள். என்னது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு பிரின்சிபல், இது ஒரு லா. கர்த்தர் இதை திட்டமிட்டுட்டாரு. எப்படி கொடுப்பாரா பாருங்க. எப்பவுமே அறுவடை அதிகமா இருக்கும், விதைப்பட அறுவடை அதிகமா இருக்கும் இல்லையா? பாருங்க எப்படி நல்லா அருமையா பேசுறாரு ஆண்டவர். அப்படியே கவிதை மாதிரி எழுதுறாரு. என்னது? அமுக்கி, ஒரு சில பேர் அமுக்கி குமுக்கி அப்படின்றது குலுக்கி. கரெக்டாக பாரு. ஏன்னா அந்த காலத்தில் படியில் அளந்து போடும்போது அப்படிதான் பண்ணுறாங்க. அமுக்கி அதை கொஞ்சம் குலுக்கி இன்னும் கொஞ்சம் மேலே போட்டு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். போர். See you give but they pour. நீங்க கொடுக்குறீங்க, அவங்க வாரி இறைச்சிட்டு போயிடறாங்க, வந்து கொடுத்துட்டு போயிடறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு விதையும் பெருக்கத்துக்கான ரகசியம். உங்க கையில் இருக்கிற ஒவ்வொரு விதையும் உங்களை ஒரு பெருக்கத்துக்கு கொண்டு போற வல்லமையுடையதா இருக்குது. The seed that you have is powerful. உங்க பணம் ஒரு விதை, உங்க நேரம் ஒரு விதை, உங்க ஸ்மைல் ஒரு விதை, உங்க ஜெபம் ஒரு விதை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை, உங்களுடைய தாளந்துகள் விதைகள், உங்களுடைய திறமைகள் விதைகள். இந்த விதையை நீங்க விதைச்சீங்கன்னா இதுக்கான பெருக்கத்தை நீங்க பார்க்க முடியும். பாருங்க. அப்புறம் பாருங்க, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, மனதளவில் தாராளத்துவத்தோடு இருங்கன்றாரு, அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இந்த வசனம் நம்ம கிட்ட இருந்து கர்த்தர் பிடுங்குறார்ன்ற வசனமா, நமக்கு தாராளமா கொடுக்க போகிறார் அப்படின்ற வசனமா? இது is this a verse where God demands or where God supplies? கொடுக்கறத பத்தி ஒரு தடவை தான் பேசியிருக்கிறார் பாருங்க. ஆனா வாங்குறது ஒரு தடவையா 2 தடவைன்னு வச்சுங்களேன். ஆனா ரிசீவ் பண்றதை பத்தி எத்தனை தடவை பேசுறாரு பாருங்க. கொடுங்கள் ஒரு தடவை, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், இது ஒரு தடவையா? அடுத்தது பாருங்க, அமுக்கி
குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். 6 தடவை ரிசீவ் பண்றதை பத்தி தான் பேசுறாரு. God wants you to receive. கர்த்தர் நீங்க நல்லா இருக்கணும்னு விருப்பப்படுறார். அதுக்காக தான் இந்த கோட்பாடுகளை இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு, நமக்கு அதை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். இதுதான் மிக முக்கியமான விஷயம். பாருங்க, மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா நீங்க வாழணும்னா இந்த இந்த கொடுக்கிற பிரின்சிபல், இந்த விதைப்பு மறுப்புன்ற பிரின்சிபலை நீங்க பிடிச்சுக்கணும் மனதளவில். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளோ நீங்க நல்ல விஷயங்களுக்காக, தேவனுடைய நோக்கங்களுக்காக, அடுத்தவங்களுக்கு சகாயம் பண்றதுக்காக விதைக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க கிராப் பண்ணிக்கணும். இது கர்த்தருடைய மேன்மை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துக்கு நம்ம போலாம். நீதிமொழிகள் 13:22 பாருங்க. Proverbs 13:22 அருமையான வசனம் பாருங்க. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பிள்ளைங்களை வச்சுட்டு போறதில்ல, கடன்களை வச்சுட்டு போறதில்ல. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்ப இந்த நல்லவன் யாரு? நீதிமான். கரெக்டா? இந்த பாவி யாரு? இவர் ஆஸ்தியெல்லாம் இழக்கிறார், நீதிமானுக்காக கொடுத்துறார் எல்லாத்தையுமே. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். இப்போ நம்ம செகண்ட் பகுதியை பார்க்கிறோம். ஓ, பாவியுடைய ஆஸ்தியெல்லாம் நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படும்னா, ஆமா ஆண்டவரே, ஆமென், வரட்டும், இப்பவே பாவியுடைய ஆஸ்தி வரட்டும் ஆண்டவரே அப்படின்றோம். நம்ம அது ரெண்டாவது பகுதி வரோம். முதல் பகுதியை பார்க்கலாம். யாருக்கு வரும் அது? இந்த நல்லவனா இருக்கிற நீதிமானுக்கு, இல்ல நீதிமானா இருக்கிற இந்த நல்லவனுக்கு தான் வரப்போகுது. எல்லாம் சொல்லுங்க, நல்லவன் நீதிமான், இவனுக்கு தான் வரப்போகுது. இது யார் இது நல்லவன்? இப்ப நல்லவன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நல்ல மனுஷன்பா அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லுவோம் நம்ம? அவங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? ரொம்ப நல்ல மனுஷன்பா, எப்படி முடி ரொம்ப நல்லா சீவார் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப நல்ல மனுஷன் எப்படி அவர் நடந்து வந்தாருன்னா நல்லா கம்பீரமா நடப்பார். அதெல்லாம் இல்லை. ரொம்ப நல்ல மனுஷன்பா அவரு, ஏன் எப்பவுமே சட்டை அயன் பண்ணி தான் போட்டுன்னு வருவார். அது இல்லை. இமேஜின் பண்ணுங்க, ஒருத்தர் காலமானார், மரித்து போனார். அவரை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா இவர் ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு உடனே இமீடியட்டாக அவரை பற்றி பேசுகிற விஷயம் என்ன இருக்கும் தெரியுமா? அவர் எவ்வளோ தாராளமாக கொடுத்து சகாயம் பண்ணுறவராக இருக்கிறாருன்னு சொல்லி எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பாருங்கள், ஆக்சுவலாக இந்த இடத்துல நல்லவன்ற வார்த்தை, ஹீப்ரு வார்த்தை என்னன்னு காமிக்கிறேன் பாருங்க. வாங்க, இந்த வசனம். நல்லவன் யார்? யார் இந்த நல்லவன்? நல்லவன் இந்த நல்லவனுக்கு தான் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தி வச்சுட்டு போறாருன்னா இவ்வளோ பெரிய பணக்காரர் அவர். அப்போ பாரு, நம்ம பிள்ளைங்களுக்கு ஆஸ்தியை விட்டுட்டு போனால் அது ஒரு வகையான பணக்காரன் இல்லையா? ஒரு ஐஸ்வர்யம் நம்மள்கிட்ட இருக்குது. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கே ஆஸ்தியை வச்சுட்டு போறோம்னா அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரனா இருக்கணும் இவரு. என்ன காரணம்? இந்த நல்லவன் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம ஹீப்ரூல பார்க்குறோம். தோஃப். இப்போ டோப்னு இருக்கும், ஆனால் தோஃப்னு படிக்கணும் ஹீப்ரூல. சரியா? தோஃப் குட் மார்னிங் அப்படின்னா ஹீப்ரூல பொகேர் தோஃப். அது மாதிரி நீங்கள் ஹீப்ரூ படிக்கிறன்ட்டு போனால் அது மாதிரி சொல்லலாம், பொகேர் தோவ். தமிழ் காட்ட சொன்னால் யார் பார்த்து பொக்கன்ற காலையிலேன்னு வரும். ஜாகிரதையாகும். குட் நைட் லைலா தோஃப். லைலா தோஃப். இப்போ இன்னைக்கு நைட் நீங்கள் சொல்லுங்கள் மனைவி லைலா தோவ்ன்ட்டு. அப்புறம் அவன் கோபப்படும், யார் இது லைலா, யார் இது பெனாத்தின்கிறீங்க யாருன்ட்டு. இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்புறமா அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும். நீ லைலானா நைட்டுன்னு அர்த்தம். ஓகே, லைலா தோவ். தோவ்னா குட். சரியா? நல்லா கவனிங்க. இந்த தோவ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தங்களை பாருங்க. நல்லது, இனிமையானது, தயவு நிறைந்தது, பெருக்கமானது, பவுண்டிஃபுல். சரி, அதிகமானது. அப்புறம் தாராளத்துவமானது. இத்தனை அர்த்தங்கள் கொண்டது தான் நல்லதுன்ற வார்த்தை. இப்போ இந்த வசனத்தை எப்படி படிக்கணும் நம்ம இந்த அர்த்தங்களை வச்சுட்டு? சரி வாங்க திரும்பி அந்த வசனத்துக்கு போலாமா? நீதிமொழிகள் 13:22 பாருங்க. யார் பிரதர் இந்த மனுஷன்? பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கே ஆஸ்தியை வச்சுட்டு போறாருன்னா யார் இவரு? அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நல்லவன். சொல்லுங்க, நல்லவன்னா யாரு? தாராளமா கொடுக்கிற மனிதன். இப்போ படிக்கலாம் அந்த வசனத்தை. சொல்லுங்க எல்லாருமே. தாராளமாக கொடுக்கிற மனிதன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். இன்னொரு டைம் படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். படிங்க. தாராளமாக கொடுக்கிற மனிதன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அப்படின்னா ஒரு சாதாரண பணக்காரன் இல்லை, பயங்கரமான பணக்காரன். எப்படி மாறினாரு? தாராளமாக கொடுக்கிற கோட்பாடு நிமித்தம் அப்படி மாறினார். இப்போ அடுத்தது யாரு? பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இப்போ கான்டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா ஒரு பக்கம் நல்லவன் நீதிமான், தாராளமாக கொடுக்கிறவன். அப்போ இதுக்கு ஆப்போசிட்னா என்ன அர்த்தம்? தேவனை நம்பாதவன் பாவி. அடுத்தது தாராளமாக கொடுக்காதவன் அப்படின்னு டீசெண்டா சொல்றோம். கஞ்சன், கஞ்ச பிசிராரி.
அமுக்கினி அப்படின்னு வாழ்றவன். என்னுடையது அமுக்கி போடு, யாருக்கு நம்ம தரமாட்டோம், என்னோடது மூட்டை கட்டி அது மூட்டை மேலே நான் ஏறி உட்கார்ந்துக்குவேன் அப்படின்றவங்க. ஒரு பக்கம் தாராளமாக கொடுக்குறவன் நீதிமான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன். இன்னொரு பக்கம் தேவனே எனக்கு வேண்டாம், என் திறமை தான் என் தெய்வம், என் பணம் தான் என் தெய்வம், நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு வாழ்றவங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த நல்லவன் தாராளமாக கொடுக்குற இந்த நீதிமான் என்ன ஆகுறாரா, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி எழுதி வைக்கிற அளவுக்கு ஐஸ்வர்யவானா மாறிடுறாரு. ஆனா இந்த பாவி என்ன பண்றாரு, கஷ்டப்பட்டு 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 என்னோடது என்னோடது யாருக்கு தரமாட்டேன்னு கஞ்சனா வாழ்ந்து ஃபைனலா யாருக்கு விட்டுட்டு போறாரா எல்லாத்தையும்? நீதிமான்க சத்தமா சொல்லுங்க, எனக்காகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு துன்மார்க்கன் வளர்ந்தானா ரொம்ப கவலைப்படக்கூடாது. பார், ஒழுங்கா மாறிடு, இல்லைன்னா கன்ஃபார்மா எனக்கு வரப்போகுது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ தாராளமா கொடுக்கிறவனா இருந்தா பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீ ஆஸ்தியை வச்சுட்டு போவ. ஆனா எனக்கு மட்டும், எனக்கு கடவுள் வேண்டாம், இந்த தாராளத்தில் நான் வாழ மாட்டேன், பணம் தான் என் கடவுள், நீ பிடிச்சி வச்சு வாழ்ந்தனா அத்தனையும் சேர்த்து வைப்ப, கஷ்டப்படுவ. ஆனா உனக்கு இல்லை, எல்லாம் யாருக்கு போயிடும்? தாராளமாக கொடுக்குறவனுக்கு போயிடும். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், அவனுக்கு அனுப்புங்கன்றாரு, அந்த நல்லவனுக்கு அனுப்புங்க. ஏன்னா அவங்கிட்ட வந்தா அவன் மூட்டை கட்டி அந்த மூட்டை மேலே உட்காந்துக்க மாட்டான், அந்த மூட்டையை திறந்து அத்தனை பேருக்கு சகாயம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கட்டுவான்னு தெரியும், அனாதை இல்லங்களை கட்டுவான்னு தெரியும், ஏழை எளியோர்கள் சகாயம் பண்ணுவான்னு தெரியும், கமான் சபைகளை கட்டுவான்னு தெரியும், சுவிசேஷத்தை பரப்புவான்னு தெரியும். கர்த்தர் சொல்றாரு, அந்த நல்லவனா தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் வெறும் நீதிமான் இல்லை, நான் நல்லவன். எந்த அர்த்தத்தில்? தாராளமாய் கொடுக்கிறவன். வேதத்துல பல இடங்கள்ல பாருங்க, நல்லவன்ற அர்த்தமே தாராளமா கொடுக்கிறவன்ற அர்த்தத்தில் வரும் பாருங்க. நல்ல சமாரியன்னு சொல்றோம். என்ன விஷயத்தை எடுத்து காமிக்கிறோம்? தனக்கு இருந்த பொருட்கள்ல இருந்து சகாயம் பண்ணுகிறார், அதனால தான் நல்ல சமாரியன். கர்த்தர் நல்லவர்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? நிறைய நன்மைகளை நமக்கு தருகிறார், செய்கிறார்னு அர்த்தம். So if you are a good man, that means you do a lot of good things. You give to a lot of people. இந்த கோட்பாடை கர்த்தர் மதிக்கிறார். இன்னொரு வசனத்தை இதே மாதிரி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். வாங்க, எக்லீசியாஸ்டிஸ் 2:6 வாங்க. எக்லீசியாஸ்டிஸ் 2:26 பிரசங்கி 2:26 பாருங்க. அதே பிரின்சிபல் இங்க பார்க்க முடியும் பாருங்க. தேவன் தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவனுக்கு, நீங்க ஆன்சர் பண்ணுங்க, தேவனுடைய பார்வைக்கு நல்லவன் யாரு? தனக்கு இருக்கிறத வைத்து தாராளமாய் கொடுக்கிறவன். நல்லவன்னா தோவ்னா தாராளமா கொடுக்கிறவன் அர்த்தம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ, திரும்பவும் அதே கான்ட்ரடிக்ஷன் பாருங்க, அதே கம்பேரிசன் பாருங்க. இந்த இடத்துல பாவம் செய்கிறவனா யாரு? தேவன் வேண்டான்னு சொல்லி கஞ்சனா வாழ்றாங்களே அவங்கள பத்தி சொல்றாரு. பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு நியமிக்கிறார். இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, ரெண்டு விதமான ஜனங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் யாரு? தாராளமாக கொடுக்குறவங்க, கர்த்தரை நம்பி வாழ்றவங்க. இன்னொருத்தர் யாரு? ஐயோ பணத்தை தான், பணம் இல்லைன்னா என்ன, யாரும் கொடுக்க மாட்டேன், நான் இது என்னோடது அப்படின்னு வாழ்றவங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னோடதுன்னு வாழ்றல, கஷ்டப்படு, சம்பாரி, எடுத்து வை. ஏமாத்துவாரு, ஃப்ராடுத்தனம் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாரு. ஆனா கர்த்தர் அவனை பார்த்துட்டு இருக்கிறார். இவர் யாரு? இருக்கிற கொஞ்சத்தையும் தாராளமா விதைச்சு கொடுத்து வாழ்றவர். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் பாருங்க, இங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே இங்க டிரான்ஸ்பர் ஆகும். இவர் என்ன பண்ணுவார்? அதை எடுத்த உடனே தாராளமா எல்லாருக்கும் விநியோகிச்சு ராஜ்யத்தை கட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மிகப்பெரிய பெருக்கத்தின் வாழ்க்கை நீ அனுபவிக்கணும்னா தாராளமா கிடைக்கிற வாய்ப்புலெல்லாம் கொடுத்து சகாயம் பண்ண கத்துக்கன்னு கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். பண ஆசைனால பணம் தான் என் செக்யூரிட்டின்னு சொல்லி பணத்துக்கிட்ட நம்ம தோத்து போயிடக்கூடாது. பணத்தை ஒரு டூலா பார்க்கணும், பணத்தை ஒரு ஆசீர்வாதமா பார்க்கிறோம். ஆனா பணத்தை நம்ம விநியோகிக்கப்பட வேண்டிய ஒரு பொருளாக நம்ம பார்க்கணும். பி அ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ நல்லவனாயிரு, அந்த பாவியை போல வாழ வேண்டாம். ஆனா பணம் கொஞ்சம் வித்தியாசமானது தான் இல்லையா? பணத்துக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, பணத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அதனால தான் பணத்தை பார்த்த உடனே ஒரு சில பேர் மாறுறதை நம்ம பார்த்துடுறோம். பணம் நம்மளுடைய கேரக்டரை டெஸ்ட் பண்ணுது, பணம் நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸை டெஸ்ட் பண்ணுது, நம்மளுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றது காண்பிக்குது. பையன் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்துக்கிறான் ஸ்கூலுக்கு. ஏன்டா லேட்டாக வந்த? அரை மணி நேரம் லேட்டாக வந்தியே. இல்லை சார், பஸ் ஸ்டாப்பில் ஒரு அங்கிள் 500 ரூபாய் காணும். வெரி குட், நீ தான் தேடி கண்டுபிடிச்சு குத்தியா? இல்லை சார், நான் தான் அது மேலே நின்றுந்தான்னுக்கிறான்.
அவர் போகிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளை டெஸ்ட் பண்ணி விடுதா இல்லையா பணம். அன்றைக்கி பாஸ்டருக்கு ஒரு கால் வந்திருக்குது. ஐயா இந்த மாதிரி வீட்டில் ஒரு சாவாயிடுச்சு ஐயா. பிரதர் வெரி சாரி, என்னாச்சு சொல்லுங்கள் பிரதர். இல்லை ஐயா, இன்னும் ரொம்ப செல்லமாக வளர்த்த நாய் இறந்துச்சு, அதனால் அந்த நாய்க்கு நீங்கள் அடக்கம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பாஸ்டருக்கு பிரதர் என்ன பிரதர், ஒரு கேட்குறதுக்கு ஒரு நியாயம் இல்லை பிரதர், நம்மளுடைய டினாமினேஷனில் அப்படிலாம் இடம் இல்லை பிரதர், சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து நாய் அடக்கம் பண்ணு, இதெல்லாம் நீங்கள் கேட்குறதே ஒரு இதாக இருக்குது, தயவுசெய்து அப்படிலாம் கேட்காதீங்க. சரி விடுங்க பாஸ்டர், எங்கே அடக்கம் பண்ணுறாங்களோ அங்கே நம்ம ஜிம்மி பேரில் ஒரு 50,000 ரூபாய் ஆஃபரிங் தரலான்னு இருந்தேன், அதனால தான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கலான்னு நான் கேட்டேன். என்னது ஜிம்மியா? நம்ம ஜிம்மியா? நம்ம ஜிம்மி போயிச்சா பிரதர்? ஒரு ஆரம்பித்தாராங்க. பணத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஏன்னா பணம் அவ்வளோ அத்தியாவசியமாக நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் பணத்தை நம்ம சரியாக பயன்படுத்த கற்றுக்கணும். பணத்தை விதையாக பார்க்கணும், பணத்தை ஒரு டூலாக பார்க்கணும், பணத்தை ஒரு வேலைக்காரனாக பார்க்கணும். அந்த பணத்தை நம்மளுடைய எஜமானாக மாற்றிடக்கூடாது. அந்த பணம் நம்மளுடைய செக்யூரிட்டியாகவும் கடவுளாகவும் மாறிடக்கூடாது. எப்படி பிரதர் நான் வேலைக்காரனாக மாற்றுறது? அதை விதைங்கன்னு சொல்கிறேன். கர்த்தர் எங்கே உணர்த்துறாரோ அங்கே விதைங்க. வாய்ப்பு எங்கே கிடைக்குதோ அங்கே விதைங்க. அதை வைத்து கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய அறுவடையை தருவார். எத்தனை பேர் ஏதாவது பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? ஹல்லேலூயா. எல்லாம் 2 கை உயர்த்துங்க. 2 கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு சொந்தமா இருக்குது. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் பெருக விதைப்பேன், நான் பெருக அறுப்பேன். பெருகிறதுக்கான வல்லமை, பெருக்கத்துக்கான சக்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா வாழ போறேன், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் பாருங்க. வாங்க ஆதியாகமம் 18 அதோடைய 17 - 19 வரைக்கும் எதிர்காலத்தை குறித்து நம்ம யோசிச்சு நம்ம வாழணும் பாருங்க. பணம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பணத்தை வச்சு உங்க எதிர்காலத்தை நீங்க மாற்ற முடியும். See, because money is a seed, you can change your future with the seed. ஒரு விவசாயி அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும்னா, இந்த வருஷம் அவங்ககிட்ட ஒரு 50 மூட்டை நெல் இருக்குன்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும்னா விவசாயி என்ன பண்ணும்? இந்த வருஷம் விதைக்கணும் இல்லையா? விதைக்கிற காலத்தில் விதைச்சாருன்னா எதிர்காலத்தை பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை. நல்லா கவனிங்க, விதை இருக்கிற வரைக்கும் எதிர்காலம் நல்லா இருக்குது. விதைக்க கத்துக்கிட்ட வரைக்கும் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை. இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க, நீங்க உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீங்க கவலைப்பட தேவையில்லை, விதைக்கிறத கத்துக்கிட்டா. ஏன்னா ஒரு விதை எதிர்காலத்துடைய பொட்டன்ஷியலை கொண்டு வர போகுது. ஒரு விதை நிமித்தம் எதிர்காலத்தை நான் வடிவமைக்க முடியும். With your seed you can frame your future. இப்போ ஆபிரகாமை பற்றி கர்த்தர் பேசும்போது அவருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாருங்களேன். ஆபிரகாம் பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு, ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் ஒன்று செய்ய போறேன், அதை நான் எப்படி மறைக்கிறது ஆபிரகாம் கிட்ட இருந்து? ஆபிரகாம் கிட்ட கர்த்தருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாருங்களேன். அடுத்த வசனம், அருமையான ஒரு வசனம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும். அப்ப ஆபிரகாம் அவர் யாரை பத்தி நினைக்கிறாரு? பிள்ளைகள், வரப்போற சந்ததி எப்பவுமே யோசிச்சு பார்க்கிறவர். தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை பார்த்த உடனே ஏன் கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சார் தெரியுமா? ஆபிரகாமுடைய உள்ளத்தை பார்த்துட்டாரு. இவன் எதுவா இருந்தாலும் பிள்ளை பத்தி நினைக்கிறான், எதுவா இருந்தாலும் வரப்போற சந்ததி பத்தி நினைக்கிறார் ஆபிரகாம். அப்போ ஆபிரகாமன் ஆசீர்வச்சனா என் ஆசீர்வாதம் சேஃபா இருக்கும். ஏன்னா பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில போதிச்சு வழி நடத்தி ஒரு நாள் நான் பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதம் நாசமா போகாது. ஏன்னா பிள்ளைகள் நல்லா வளர்ந்துருக்கிறாங்க. அந்த பணத்தை ஊதாரித்தனமா செலவழிச்சுட்டு அதை ஒரு கேடு கெட்ட வழியில போய் கொண்டு அதை அப்படியே போய் கொட்டி தீர்த்த மாட்டாங்க. இவங்க என்னுடைய நோக்கங்களுக்காக செலவழிப்பார்கள். அப்ப கர்த்தர் ஆபிரகாமை பார்த்தாரு, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்தாரு. ஓவரா ஆசீர்வதிக்கிறது உடனே கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாம் ஆசீர்வதிப்பேன். ஏன் ஆண்டவரே? அவர் சொல்றாரு, ஏன்னா ஆபிரகாம் எதிர்காலத்து சிந்தையோட வாழ்றான், எது கேட்டாலும் என் பிள்ளைன்றார் ஆபிரகாம். ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றாரு, ஆபிரகாமே நான் தான் உனக்கு மிகப்பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன். அதுக்கு ஆபிரகாம் ரிட்டர்ன் கேட்கிறாரு, என்ன ஆண்டவரே, என்ன கொடுத்தாலும் என் வேலைக்காரனுக்கு தான் போகுது, எனக்கு நீங்க பிள்ளை கொடுக்கலையா அப்படின்றார். ஆபிரகாம் தெளிவா தெரியுது பாருங்க, என் கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அது எனக்கு மட்டும் போதுமானதா இருக்காது, அது ஜன்ம ஜன்மத்துக்கும்  பல மடங்கு அனுபவிக்க வேண்டிய ஐஸ்வர்யமா இருக்கும்.
இம்மிடியேட்டா கடவுள்கிட்ட மகனை பத்தி பேசுறார். அப்ப ஆண்டவர் தெரியும், ஆபிரகாம்னா யாரு? பிள்ளைகளை வழி நடத்துகிறவர், போதித்து வழி நடத்துகிறவர். உங்களை பார்த்து இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய ஆஸ்திகள் நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? வீடு, பங்களா, நகை, நல்லது கொடுக்கலாம். இன்னும் தாராளமாக கொடுக்கும்படி கர்த்தர் சக்தியை தருவார். நம்ம கொடுக்குற எல்லா விஷயத்திலும் மிக முக்கியமான விஷயம் என்னவா இருக்கணும் தெரியுமா? நல்ல வழி நடத்துதல், கர்த்தருடைய பாதையில வழி நடத்துதல், வேதத்தை படிக்கிற முக்கியத்துவம், ஜெபிக்கிற முக்கியத்துவம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறது, ஹார்ட் ஒர்க். நல்ல ஹார்ட் ஒர்க்னா எந்த அர்த்தத்தில் சொல்றேன்? ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலையை நல்ல மனப்பூர்வமா செய்யறது, எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது, தேவனை கனப்படுத்துறது, தசம பாகம் செலுத்துகிறது, சபையுடைய ஊழியத்தில் இன்வால்வ் ஆகிறது, எக்ஸலண்டா வாழ்றது, இந்த நல்ல வழி நடத்துதலை கொடுக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ உன் பிள்ளைய நல்லபடி நீ வழி நடத்தினா உன்னை நான் ஏழையா இருக்க விட மாட்டேன். ஏன்னா நீ எதிர்காலத்து சிந்தையோட வேலை செஞ்சுட்டு இருக்கிற. உன் பிள்ளைய நீ நல்லா வழி நடத்துறல, அப்போ உனக்கு பல லட்சங்களும் கோடிகளை கொண்டு வர போறேன். ஏன்னா அந்த கோடிகளும் லட்சங்களும் சரியான விதத்தில் செலவாகும். உன் பிள்ளைகள் அதை இழந்துட மாட்டாங்க தவறான வழியில. இன்னொரு அருமையான விஷயம் பாரு, இன்னைக்கு தகப்பன் தாய்மார்கள் நிறைய பேர் இங்க வந்திருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, சௌகரியத்தை வச்சு தேவ வழியில நீங்க வழி நடத்திட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய வழிகள்ல கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறார், கர்த்தர் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்றார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், தகப்பனே சோர்ந்து போயிடாத, தாயே என் மகளே சோர்ந்து போயிடாத, உன் பிள்ளைகளை என்னுடைய வழியில நீ போதிச்சு நடத்திட்டு இருக்கிறல, உன்னை தரித்திரத்துல சாக விட மாட்டேன். நீ எனக்காக ஒரு வழி வகுத்து கொடுத்துட்ட. என் ஐஸ்வர்யங்கள் உன் மேல வந்து உன் வாழ்க்கைய மாற்றும்படியாக நீ ஒரு வழியை திறந்து கொடுத்துட்ட. நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அதனால தான் பாருங்க, என்ன பிரதர் எதிர்காலம் அதெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்தமா செத்தமா அப்படின்ற இருக்கணும் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. அப்படின்ற ஒரு மக்கள் பிள்ளைகளை பத்தி சந்ததியை பத்தி யோசிக்காத போது அவங்களுக்கு என்னுடைய ரெஸ்பெக்டே இல்லை. பாருங்க, நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு விதை, அதை நான் விதைச்சி என் எதிர்காலத்தை நான் வடிவமைச்சுக்க போறேன். Your future is in your hand today. உங்க எதிர்காலம் உங்க கையில் இருக்குது. எந்த அர்த்தத்தில் சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதையை நீங்க சரியா விதைச்சீங்கன்னா, பணம் மட்டும் இல்லை, உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்க டேலண்ட்ஸ், உங்களுடைய சகாயம், உங்களுடைய அன்பு, உங்க சப்போர்ட் நீங்க விதைச்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அறுவடைய கர்த்தர் கொண்டு வருவார். பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது, வளரும் போது ஏழ்மத்தனத்தை சொல்லிக் கொடுத்து, தரித்திரத்தை, குறைபாடெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடாது. கர்த்தர் செய்வார். மகன் நீ நல்லா படி, நான் டாக்டர் ஆகணும்பா, 50 லட்சம் ஆகும்டா, அப்பா இல்லாதப்பட்டவங்கடா, அப்படிலாம் பேசக்கூடாது. பாரு, பணம் இல்லைன்றது நம்ம வாயில வரவே கூடாதுன்னு சொல்றேன் நான். படி மகன், ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துக்கிறார். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? மகனுக்காக விதைக்க கற்றுக்கணும், மகளுக்காக விதைக்க கற்றுக்கணும். எஜுகேஷன் சப்போர்ட்னு யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வராங்க, என்ன பண்றீங்க? உங்களால் இயன்றதை கொடுத்து சகாயம் பற்றி சொல்லுங்க. ஆண்டவரே இது என்னுடைய விதை, என் பிள்ளைக்கான விதை, என் பிள்ளைக்கு ஒரு நாள் 40 லட்சம் தேவைப்படும் போது நீங்க கொண்டு வருவீங்க ஆண்டவரே, இன்னைக்கு என்கிட்ட 10,000 ரூபாய் வச்சு நான் சகாயம் பண்ண போறேன். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் விடாதீங்கன்னு சொல்றேன். அதை யூஸ் பண்ணிங்க, அதை யூஸ் பண்ணிங்க. கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அதை பயன்படுத்திங்க. உங்க நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, உங்க நண்பருடைய மகனை பாக்குறீங்க, காலில் சரியா ஸ்லிப்பர் போடல, என்ன பண்ணலாம்? இம்மீடியட்டா கண்டுக்காம இருக்கிறது வேற, இம்மீடியட்டா பாபா பையனுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன், ஒரு ஷூஸ் நீ கிஃப்ட் பண்ணுங்க. பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அதான் வேகமா போயின்னுக்கிறேன் நான். அவர் சொல்லல, உங்க மனசுல தோணுது, ஒரு 1000 ரூபாய் அனுப்பி வைங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விதைக்கும் போது விதைச்சாதான் அறுவடையின் காலத்துல அறுவடை இருக்கும். இப்ப விதைக்கும் போது விதைக்காம எல்லார் தோட்டத்திலையும் அறுவடை பாருங்க ஆண்டவர் எப்படி வளருது, ஆனா நான் மட்டும் எல்லாம் விதி, நீங்க தாத்தா பண்ணது பாட்டன் பண்ணது அப்படிலாம் பேசக்கூடாது. விதைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளவு முக்கியமான விஷயத்தை நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா இன்னைக்கு? பாருங்க, இதை நான் ஏதோ ஒரு புத்தகத்தில் படிச்சு அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒப்புவிக்கல. கர்த்தருடைய தயவுனால என் வாழ்க்கையிலையும் அனுபவிச்சு அதை நான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு சில பேர் கேட்குவாங்க, நீங்க பிழைப்புக்கா என்ன பண்றீங்க? ஏன்னா ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் அ சேலரி. சர்ச் வரைக்கும் எனக்கு ஒரு சேலரி நான் எடுத்துக்கிறது இல்லை, என்னுடைய தீர்மானம். வேற எங்கேயும் போய் நான் வேலை செய்யறதும் இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் இங்கே தான் இருக்கிறேன், வாரம்லாம் பெருசாக வெளியே போய் ஏதோ சம்பாதிக்க நான் நினைக்கிறது இல்லை. எப்படி வாழ்றீங்க? கர்த்தர் எனக்கு இந்த கோட்பாடை சொல்லி கொடுத்தாரு பாருங்க. திருமணத்துக்கு முன்பதாகவே எனக்கு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, ஆனால் அதுக்கு முன்பதுல இருந்தே கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க. விதைக்க கத்துக்க, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீ விதைக்க கத்துக்க. அது 100 ரூபா இருக்கலாம், 1 லட்சமா இருக்கலாம். நான் உனக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்திக்க நீ விதைக்க கத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையில தேவைப்படுற நேரத்தில் அறுவடைய கர்த்தர் நான் உனக்கு தருவேன்னு சொல்லி அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதை தான் நானும் என்னுடைய மனைவி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். முதலாவது என்னுடைய வேலை என்னது? ஒரு போதகனாக வார்த்தையை விதைக்கிறது. வாரம் முழுவதும் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு, வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, நம்ம சபை மக்கள் நல்லா இருக்கும்படி கர்த்தர் வழி நடத்துகிற வார்த்தையை நான்
விதைக்கிறேன். வாரம் முழுவதும் கவுன்சிலிங், கைடன்ஸ், என்கரேஜ்மெண்ட், பிரேயர் விதைச்சிட்டே இருக்கிறோம். பொருளாதாரத்து ரீதியாகவும் நான் என்னுடைய மனைவியும் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் ராஜ்யத்துக்காக, சபைக்காக, தேவ ஜனங்களுக்காக, சகாயம் தேவைப்படுற இடத்துலலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கொடுத்து சகாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பாருங்க. தாராளமாக கொடுக்கறது நிமித்தம் தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்ல முடியும். இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் இன்னும் எவ்வளோ நல்லா நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய பாஸ்டர் உங்களுக்கு என் உள்ளம் தெரியுன்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் அதே மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குன்றதுனா நான் கவலைப்படுறது இல்லை. எனக்கு கர்த்தர் ஒரு கோட்பாடை சொல்லி கொடுத்துட்டாரு. God told me that I am an investor. நான் பதில் உங்கள் பேர் சில்வெஸ்டரா அப்படின்னு கேட்காதீங்க. இன்வெஸ்டர். I am a sower. கர்த்தர் சொல்லிட்டார், நீ விதைக்கிறவன், நீ விதைக்கிறதுனால தான் வாழணும்னு கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ அந்த கோட்பாடை நான் பிடிச்சிக்கிட்டேன் பாருங்க. இப்போ என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை. என்ன வருது, அப்பப்போ கவலை வருது. ஆனால் நான் சொல்றேன், விதைக்கிற பிரமாணத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டார். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கிறத வச்சு நான் விதைச்சாலே போதும். என் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் என் விதைப்பு கேட்ட அறுவடையை தருவார், நிச்சயமா பெருக பண்ணுவார். அட நான் சொல்றேன் கவனிங்க, நிச்சயமா பெருக பண்ணுவார்னு சொல்றேன். கர்த்தர் இந்த கோட்பாடை வச்சிருக்கிறார். நம்ம சபை அந்த கோட்பாடை பயன்படுத்துது. நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்ம விதைக்கணும்னு விருப்பப்படுறோம். நம்மளால பெருசா இன்னும் செய்ய முடியாத இருக்கலாம், ஆனா முடிஞ்சதை நம்ம பெரிய உள்ளத்தோட செஞ்சுட்டு இருக்கிறோன்றது உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா டெடிகேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் பல வருஷமா பாருங்க, என்ன முடியுமோ அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதனாலே கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெருக்கத்தை கொண்டு வருகிறார், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம தேவைகளை சந்திக்கிறார். எத்தனை தடவை, ஒரு தடவை நமக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு பல வருஷங்களுக்கு முன்பதாக. நார்த் கர்நாடகாவில் ஒரு சபையில் ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிருக்குது. ஆனால் அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி நம்மகிட்டயே அந்த டைம் நிறைய பணம் இருக்குல்ல, ஆனாலும் நம்மலாம் ஒன்று சேர்ந்து ஒரு பணத்தை நம்ம அனுப்பி வச்சோம். லேட்டராக போய் அந்த சபையோட ஓப்பனிங்கும் போய் அந்த சர்ச் பில்டிங்கும் அந்த இடத்தையும் அவங்க ஏற்படுத்துறதையும் போய் பார்த்துட்டு வர முடிஞ்சது. ஆனால் நிறைய தடவை நம்ம இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திட்டோம் பாருங்க. ஒரு தடவை நம்ம சர்வீஸில் ஒரு பாஸ்டருடைய மனைவி வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஸ்டோரி எனக்கு தெரியும். அவங்க ஒரு சபையை கட்டிட்டு இருக்குது எனக்கு தெரியும். இமீடியட்டா அந்த சர்வீஸை பார்த்த உடனே நான் அனௌன்ஸ் பண்ணேன், நம்ம சர்ச்சுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் விதை எடுத்து அவங்களுடைய சர்ச் பில்டிங்காக நம்ம விதைக்க போறோம்னு சொல்லி. அதே போல அந்த வாரம் போய் நம்ம விதைச்சோம். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம் பாருங்க. we are always doing. அது நிறைய நான் அனௌன்ஸ் பண்றது இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியுது இல்லை. ஆனா ஞாபகம் வச்சுங்க, அறுவடை பார்க்குறோம், ஆனா விதைக்கப்பட்டதுனால தான் அறுவடை இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது குறைஞ்சது 10 லட்ச ரூபா தேவைப்பட்டிருந்துச்சு உள்ள இருக்கிற வேலைகளுக்காக. இன்னொரு 10 லட்சம் அட்வான்ஸுக்கு தேவைப்பட்டிருந்தது. ₹1 கூட கடனே இல்லாம 20 லட்சத்தையும் கர்த்தர் சந்திச்சார், தேவைகளை சந்திச்சார். அநேகர் கொண்டு வந்தீங்க, நீங்க விதைச்சீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினீங்க. Come on, what is that? That's the work of God. எத்தனை தடவை இதை நம்ம பார்த்துருக்கிறோம். தேவன் இந்த கோட்பாடை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை விட்டுறாதீங்க. நல்லா கவனிங்க. பெரிய ஐஸ்வர்யவானாக, மிகப்பெரிய செல்வந்தனாக நீங்க வாழணும்னா மட்டும் இந்த கோட்பாடை நீங்க எடுத்துங்க. கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் ஞானமாகவும் தெளிவாகவும் விதைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்க விதைக்க கத்துங்க. மிகப்பெரிய அறுவடை நீங்க வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்க. நல்லா கவனிங்க. சர்ச்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நல்லா கவனிங்க. ஐ அம் நாட் டூயிங் ஹிண்டிங் மினிஸ்ட்ரி. கொடுத்தாவணுன்ற கட்டாயம் யாருக்குமே இல்லை, ஆனா உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இது நடக்குதுன்னு சொல்லி. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, சிறு பிள்ளைகளுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம். உங்க மனதுல தோணுது, இமீடியட்டா யோசிக்கிறீங்க எவ்வளவு இருக்குதோ அதுல நான் கர்த்தருக்கான விதைக்கிறேன். நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் பண்ண போறோம் போன வாரம் அனௌன்ஸ் பண்ணேன். நீங்க யோசிக்க கூடாது, என்கிட்ட மட்டும் 1 lakh இருந்துச்சுன்னா, என்கிட்ட மட்டும் 3 lakh இருந்துச்சுன்னா நான் அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. இப்ப என்ன இருக்குதோ அதை வைத்து உங்களுடைய விதைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. டோன்ட் வரி அபவுட் லார்ஜ் அமௌண்ட். இப்ப என்ன இருக்கு அதை வச்சு நீங்க விதைக்கிறதுக்கு ரெடி ஆகும். நான் சொல்றேன் பாருங்க, நம்ம சர்ச்ல எஜுகேஷனுக்காக நம்ம சப்போர்ட் பண்ண போறோம். பல பிள்ளைகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போறோம். அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்ல விருப்பப்படுறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொல்றேன் பாருங்க, அது ₹1 இருக்கலாம், இல்ல 1 லட்சமா இருக்கலாம். நீங்க கர்த்தருடைய கோட்பாடை விசுவாசிச்சு சபையுடைய மேனேஜ்மெண்ட், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்க நம்புறதா இருந்தா, if you will trust this church and if you will trust God who has given you this principle, I challenge everyone today. எந்த அமௌண்ட் சின்னது இல்லை, எந்த அமௌண்ட் பெருசு இல்லை. இப்பவே உங்க பிள்ளைகளுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக விதைக்க கத்துங்க. இந்த விதைப்பும் அறுப்பும் அப்படின்ற இந்த பிரமாணம் உங்களுக்காக பல விதத்துல வேலை செஞ்சு உங்க வாழ்க்கையில குறைவில்லாம உங்களை வாழ வைக்கும். மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களா வாழ்ந்தவங்க யாரு? தாராளமா கொடுத்தவர்கள். அதை தான் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறார். Your sowing is your seed, is your future. இல்ல அருமையா கர்த்தர் இந்த மொழியை பயன்படுத்துறாரு பாருங்க. விதைக்கிறவன் அப்படின்றார். செலவழிக்கிறவன் ஏன் சொல்ல, காணிக்க கொடுக்கிறவன் ஏன் சொல்ல? ஏன்னா நம்ம பணத்தை கர்த்தர் விதையாக பார்க்கிறார்.
அந்த விதையை விதைக்கும் போது அது அறுவடையை நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். நீங்க என்ன செய்றீங்களோ இன்னைக்கு உங்க பணத்தை வச்சு அது உங்க எதிர்காலத்தை மாத்திட்டு இருக்குது, உங்க எதிர்காலத்தை இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஹalleluya. எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த விஷயத்துல என்னோட? எத்தனை தாராளமா கொடுக்கிற ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கிற விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹalleluya. Come on, use every opportunity to do good. அநேக ஜனங்களுக்கு செய்யுங்க, அநேக ஸ்தாபனங்களுக்கு செய்யுங்க, நல்ல ஸ்தாபனங்களுக்கு செய்யுங்க, சபைகளுக்கு செய்யுங்க, போதகர்களுக்கு செய்யுங்க, மிஷனரிகளுக்கு செய்யுங்க. But when you develop this life of generosity, your life takes on a new meaning. தாராளத்துவத்தின் வாழ்க்கையின் அந்த முறைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே வேற லெவல்ல வாழ ஆரம்பிக்கும்னு சொல்றேன் நான். தசம பாகம் முக்கியமானது, ஆனா அது மட்டும் தான் நம்மளுடைய கொடுக்கிறதாக மாறிடவே கூடாது. நம்ம சொல்லணும், ஆண்டவரே எப்பெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றீங்களோ, எப்பெல்லாம் என் கண்ணில் ஒரு தேவை தென்படுகிறதோ, என்னால இயன்றதை நீங்க கொடுத்த விதையை வச்சு நான் அதை சந்திக்கிறதுக்கு நான் முன் வருகிறேன், நான் செய்கிறேன். ஹalleluya. your seed will bring you a harvest. நீ பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க நம்புற இந்த நாட்டில் இந்த டீச்சிங்க. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவர் வீடு வீடாக போய் புத்தகங்களை விற்று தான் ஃபீஸ் கட்டணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி உண்மை சம்பவம் பாருங்க. ஒரு வீடாக போய், ஐயா அந்த புத்தகம் வாங்கிக்கிறீங்களா, நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் மெடிக்கல் ஃபீஸ் நான் கட்ட முடியும். ஒரு நாள் ரொம்ப பசி, ஒரு வீட்டில் போய் கதவு தட்டி புத்தகம் வாங்கிக்கிறீங்களா, இல்லைப்பா வேண்டான்ட்டாங்க அந்த அம்மா. சரி எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க என்ன. உடனே அந்த அம்மா உணர்ந்துட்டாங்க, பசி எடுக்குது தம்பிக்கு. அவங்க வீட்லேயும் நிறையா இல்லை. அவங்க பொண்ணை பார்த்து, நல்ல ஒரு கிளாஸ் நிறையா பால் கொடுமா அந்த தம்பிக்கு, நம்மகிட்ட அதுதான் இருக்குது, ஆனால் பசியில் வந்திருக்கிறான் பாராம அப்படின்னு. சரி இந்த தம்பியும் ஆச்சரியப்பட்டான், இந்த அம்மா இவ்வளோ நம்ம மேலே கரிசனையாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி இந்த கிளாஸ் நிறையா பாலை குடிச்சுட்டு மனசு நிறைய நன்றி சொல்லி, ரொம்ப நன்றிமா அப்படின்ட்டு கிளம்பிட்டார் பாருங்க. பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போது இருதயத்துடைய சிகிச்சைக்காக அவங்களை அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹார்ட்ல ஒரு சர்ஜரி ஒன்று செய்யணும்னு சொல்லி ரொம்ப விலை உயர்ந்த ஒரு சர்ஜரின்ட்டாங்க. அவங்களுடைய மகள் வளர்ந்துட்டாங்க, அவங்க ஒரு வாலிப பெண். சரி எவ்வளவு முடியுமோ செஞ்சிடலாம், நம்ம ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எத்தனை லட்சங்கள்ல பில் வரப்போகுதுன்னு தெரியலையே, எப்படி கட்ட போறோம்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க கையில வந்து சேர்ந்துச்சு. அந்த பில்லு மேல எழுதி இருக்கிறாங்க, முழுசா கட்டப்பட்டாச்சு, எல்லாமே கட்டியாச்சு, பணம் ஒரு கிளாஸ் பால்னால எல்லா பில்லும் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு எழுதி டாக்டர் சைன் பண்ணியிருக்கிறார். இந்த டாக்டர் யாரு, சிகிச்சை செஞ்சவர் யாரு? ஒரு நாள் அந்த அம்மாவுடைய தாராளத்துவத்தினால அவங்க பெற்றுக்கொண்ட அந்த விதையை பெற்றுக்கொண்ட அந்த நபர் பாருங்க. நான் சொல்றேன், விதைப்பும் அறுப்பும் ஏற்படுத்துறது கர்த்தர்னா அப்ப அறுவடை வர்றது கேரண்டி. எப்ப வரும், எந்த வழியில வரும்ன்றது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் இல்ல, அறுவடையின் தேவனே பார்க்கிறோம். He is the Lord of the harvest. அவர் அறுவடையை நிச்சயமாக தருவார். ஆனா என் கேள்வி இதுதான், பணத்தை விதையாக வேலைக்காரனாக ஒரு டூலாக நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும், வாழ்க்கை ஃப்ரீயா இருக்கும். அந்த பணத்தை நீங்க விதைச்சு பயன்படுத்தி பெரிய அறுவடையை நீங்க பார்க்க முடியும். நம்ம சர்ச்சில் எல்லாம் நம்ம சிறு பிள்ளைகள், நம்ம டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம் பாருங்க. எல்லாரும் சகாயம் பண்ண ரெடியா இருங்க, விதைக்க ரெடியா இருங்க, தேவனுக்காக கொடுக்க ரெடியா இருங்கன்னு சொல்லி. இது ஒரு மிகப்பெரிய கோட்பாடு. இந்த கோட்பாடை நீங்க பயன்படுத்தி மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களா நம்ம சபையில் அத்தனை பேரும் உருவாகி தேவனுக்காக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி பல சபைகளை கட்டி கொடுப்போம் நம்புறேன், பல ஹாஸ்பிட்டல்ஸை கட்டி கொடுப்போம் நம்புறேன், பல பேருடைய எஜுகேஷன் ஸ்பான்சர் பண்ண போறோம்னு சொல்லி நம்புறேன், பல பேருடைய மெடிக்கல் பில்ஸ் நம்ம எடுத்து செட்டில் பண்ண போறோம் நம்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? We are going to do great things for the Lord. Amen. Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க.
ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.